நம்ம உலகின் ஆழ்கடல்ல நிறைய விசித்திரமான உயிரினங்கள் ஏராளமா வாழுது. அதுலயும் ஒரு சில மீன் இனங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய நம்பிக்கைக்குரிய உயிரினமாவும் இருக்குது. ஏன் இத ஒரு சில நாட்டினர் கடல் கடவுளின் தூதர்கள்னு கூட சொல்றாங்க. அந்த மீனுடைய பெயர் தான் டூம்ஸ்டே ஃபிஷ். இத ஆர்ஃபிஷ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கரெக்டா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். இந்த உயிரினத்தை பற்றி உலகம் முழுக்க ஏகப்பட்ட மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் உலா வருது. ஆனா நம்ம அதை மட்டும் பார்க்க வரல. உலகத்திலேயே மிகப்பெரிய போனி ஃபிஷ் இதுதான். கிட்டத்தட்ட 56 அடி வரைக்கும் இதனால நீளமாக வளர முடியுமா. இந்த உயிரினங்கள் எப்போதுமே பொதுவா மிசோபல்ஜிக் ஜோன்ல தான் வாழக்கூடியது. அப்படின்னா கடலுடைய மேற்பரப்புல இருந்து சுமார் 200 முதல் 1000 மீட்டர் வரை இருக்கிற ஆழத்துல வாழக்கூடியது. இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா புர்ஜ் கலிஃபா பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்குடைய ஹைட்டை விடவும் அதிக ஆழமான இடத்துல வாழக்கூடியது இந்த மீன்கள். கிட்டத்தட்ட பாம்பு மாதிரியே தோற்றம் கொண்ட இந்த உயிரினம் கடல்ல வாழ்ற சிறிய சிறிய கிரில் பிளாங்டன்ஸ் மாதிரியான ஒட்டுண்ணி உயிரினங்களை உணவா உட்கொண்டு வாழக்கூடியது. ஜப்பான் மாதிரியான பல நாடுகள்ல இந்த உயிரினத்தை கடவுளின் தூதர்கள் நம்புறாங்க. அதனாலேயே இந்த உயிரினம் கடற்கரையில வந்து இருந்து கிடந்தாலோ இல்லைன்னா கடற்கரை ஓரம் தென்பட்டாலோ அந்த இடம் பூகம்பத்தாலேயோ சுனாமியோட தாக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இன்னமும் நம்புறாங்க. இப்படி ஜப்பான் வலுவா நம்புறதுக்கு காரணமா இருக்கிறது இப்ப கூட 2011ஆம் ஆண்டு டோஹோக்குல எர்த்குயிக் ஒன்று நடந்துச்சு. கிட்டத்தட்ட 9 மேக்னிட்யூட் பவர்ல ஜப்பான்ல நிகழ்ந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் எர்த்குயிக் இதுதான். இந்த எர்த்குயிக் வரதுக்கு முன்னாடி ஆர்ஃபிஷ்லாம் கரையோரம் ஒதுங்கினதா கூறப்படுது. இப்படி இது ரொம்ப ரேரான ஃபிஷ்ஷா இருக்கிறதாலையும் பாம்பு மாதிரியே தோற்றம் கொண்ட விசித்திரமான உயிரினமா இது இருக்கிறதாலையும் இது எப்ப கரை ஒதுங்கினாலும் அங்க ஒரு மக்கள் கூட்டத்தையே உருவாக்கிறோம். அப்படிதான் இப்ப கூட ரீசெண்டா மெக்சிகோவின் பசிபிக் கடற்கரையோரம் உள்ள பாஜா கலிபோர்னியா சுரின் அப்படிங்கிற பகுதியில இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் ஒன்னு கரை ஒதுங்கி இருக்கு. இது ரொம்ப ரேரா நடக்கிற சம்பவம் அப்படிங்கறதால உலகம் முழுக்க இந்த நியூஸ் ரொம்ப வைரல் ஆகிட்டு. இந்த ஆர்ஃபிஷை சுற்றி உள்ள மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் எல்லாம் நம்புறவங்க எல்லாரும் மெக்சிகோவுக்கு ஏதோ ஒரு பேராபத்து காத்திருப்பதா நம்புறாங்க. ஆனா இதை பற்றி அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆழ்கடல்ல வாழக்கூடிய இந்த உயிரினம் ரொம்ப ரேரா தான் கடலுடைய மேற்பரப்புக்கு வருமா. அதுவும் எதுக்காகனா ஏதாவது நோய்வாய்ப்பட்டு இருந்தாலோ இல்லனா திசை திருப்பல் காரணமாக திசை மாறி மேற்பரப்புக்கு வரலாம்னு சொல்றாங்க. இப்படிதான் இந்த மெக்சிகோவில் காணப்பட்ட இந்த மீனும் திசை மாறி வந்திருக்கலாம்னு கூட சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் பத்தின மித்து உலகம் முழுக்க பரவிக்கிட்டே தான் இருக்கும். மெக்சிகோல ஏதாவது நிலநடுக்கமோ சுனாமியோ இப்ப ஏற்பட்டுச்சுன்னா இந்த மித்து இன்னமும் ஸ்ட்ராங்கா மக்களால் நம்பப்படும். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இது மாதிரி வேற ஏதாவது மித்து உங்களுக்கு தெரியும்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அதை பத்தி பேசலாம். ஆச்சரியமா இருக்குல்ல? இது மாதிரி வீடியோக்கள் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டா.